செகண்டுக்கும் ஒரு தற்கொலை நடக்குது. ஒவ்வொரு தற்கொலைக்கும் ஈடா 20 தற்கொலை நடக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றது. தற்கொலை எண்ணம் நமக்கு ஏன் தோணுது அப்படின்னா அதற்கு பெரும்பாலும் காரணம் பயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து வெற்றி மேல ஒரு தீவிரமா ஒரு இன்டென்சிஃபைடா இருக்கோமோ அதுக்கு எக்ஸ்போனென்ஷியலா இந்த பயமும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தற்கொலை எண்ணம் நமக்கு வராமல் தடுக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காணொலியில ஒரு 3 வழிகள் நம்ம சொல்டா. அண்ணா எங்கண்ணா இருக்க? இப்போ தான்டா ஒர்க் முடிச்சுட்டு ரூம் போயிட்டுருக்கேன். நீ எங்கே இருக்க? அண்ணா நான் இங்கே. அப்பா எப்படா இருக்காரு? அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். அப்பாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியாமல் போயிடுச்சுண்ணே. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் அப்பாவோட காலை எடுக்கலைன்னா அப்பா செத்து போயிடுவாருன்னு சொல்கிறாங்கண்ணா டாக்டரு. அண்ணா அண்ணா. இருக்கேன்டா. ஆப்ரேஷனுக்கு எவ்வளோடா சொன்னாங்க? அது இன்னும் சரியாக சொல்லலைண்ணே. இப்போதைக்கு 20,000 ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷனுக்கு இன்னும் அதிகமாக செலவாகும்னு சொல்கிறாங்கண்ணே. ஃப்ரெண்டுக்கிட்ட அமௌண்ட் கேட்டிருக்கேன். கடையில் அமௌண்ட் அனுப்பிச்சி வரேன்டா. சரிண்ணே வச்சிட்றேன். இப்போதைக்கு 20,000 ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷனுக்கு இன்னும் அதிகமாக செலவாகும்னு சொல்கிறாங்கண்ணே. அண்ணா அண்ணா. இருக்கேன் இருக்கேன். சி அமௌண்ட் கேட்டிருந்தேனே, எதாவது ரெடி ஆச்சாடா? ஆச்சி ஒரு 5,000 ரூபா தான்டா ரெடியாக இருக்கு. அதுக்கு மேலே யார்கிட்ட கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. பைக்கை வேணா விற்றுலாமாடா? பைக்கை விற்றுட்டு நாளைக்கு வேலைக்கு எப்படி போவேன்? காலையில் வரைக்கும் வெயிட் பண்ண, ஏதாவது ரெடியாகதான்னு பார்ப்போம். இல்லைமாச்சி, அதுக்குள்ளே தம்பி ஃபோன் பண்ணிட்டான். சரி நீ ரூமுக்கு போ, நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி மச்சி, நான் வச்சிட்றேன். ஒரு வாரத்தில் அப்பாவோட காலை எடுக்கலைன்னா அப்பா செத்து போயிடுவாருன்னு சொல்கிறாங்கண்ணா டாக்டரு. இப்போதைக்கு 20,000 ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷனுக்கு இன்னும் அதிகமாக செலவாகும்னு சொல்கிறாங்கண்ணே. அண்ணா அண்ணா. வாங்க கலை, என்னாச்சு? ஃபோன் பண்ணால் கூட எடுக்கவே மாட்டேன்றீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை சிவா. எதுவும் இல்லையா? 2 monthஸாக வீட்டுக்கு வாடகை தரவே இல்லை, ஞாபகம் இருக்கா? கலை, ஸ்மோக் பண்ணுவீங்களா? கலை, உங்ககிட்ட தான் கேட்டேன். பிடிங்க.
கலை, அப்பா கேட்டுக்கிட்டே இருக்காரு. ரெண்ட் எப்போ தருவீங்க? சிவா, ஒரு ப்ராப்ளம். கலை, எல்லோரும் மாதிரி நீங்களும் அப்பா உடம்பு சரியில்லை, தம்பி காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிடாதீங்க. சிவா, அதுதான் உண்மையான ப்ராப்ளம். கலை, உங்கள் மொபைல் கொடுங்க. ஏன் சிவா? ஒரு கால் பேசிட்டு தரேன். கலை, மொபைல் தர மாட்டிங்களா? கலை, பாஸ்வேர்ட் சொல்லுங்கள். ஒன் 331. என்ன கலை, போய் சொல்லிட்டீங்களா? இல்லை சிவா, உங்கள் அக்கௌண்ட்டில் 15,000 இருந்தது, போய் சொல்லிட்டீங்களா? அது அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக வச்சுருக்கேன். ஓ சரி, நான் ஒரு 3,000 எடுத்துக்கிறேன். மீதி ரெண்ட் அமௌண்ட்டை 10 டேஸில் கொடுத்துருங்க. இல்லை சிவா, ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணும். கலை, நீங்கன்றதுனால தான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல என்னை பற்றி. கலை, உங்கள் ஃபோன் எங்கே? சிகரெட் வாயில் வைங்க. பத்து நாளில் ரெண்ட் கொடுக்குறீங்க. Hi friends, I'm in long time. அதுவும் இவன் கூட. இன்னைக்கு உனக்கு ஒரு gift தரலான்னு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ். ஹலோ, இருக்கியா? ஏண்டி அமைதியாக இருக்க? ஏதா பேசு. கலை, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். பிரியா, உங்ககிட்ட விளையாடுற மைண்டில் நான் இல்லை. அப்புறம் பேசலாம். கலை, நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். சரி, மார்னிங் பண்ணிக்கலாம். போய் தூங்கு. இரு, நான் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன், நீ போய் தூங்குன்னு சொல்கிற. சாரி கலை, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஹே, இப்போ என்னாச்சு? எதனால் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்கிற? கலை, காரணம் கேட்காத, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். பாப்பா, என்னடி ஆச்சு உனக்கு? எதுவாக இருந்தாலும் சொல்லுடி. எனக்கு காரணம் கேட்காதன்னு சொன்னேன்.
ப்ளஸ் நீ என்னை டீ போட்டு கூப்பிட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே, கூப்பிடல. என்ன காரணம்னு தெரியாமல் எப்படி பிரேக்கப் பண்ணுறது? காரணம் தானே சொல்கிறேன். சொல்லு. நீ இருக்க நிலைமைக்கு உன்னால் என்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்க முடியுமா? என்ன புரியல? அண்ட் என்னை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு உன்கிட்ட பணமும் இல்லை, உன் நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்கு. நீயும் மாதிரி. சிரிக்காத, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லை, அதனால தான் பிரேக்கப் பண்ணுறியா? கலை, நீ என்னை அவ்வளோ சீப்பாக நினைக்காத. பணம் இல்லைங்கிறது ஒரு காரணம், ஆனால் அது மட்டுமே முழு காரணம் கிடையாது. லவ் பண்ணுறப்போ உனக்கு தெரியலையா? கலை, லவ் பண்ணுறப்போ பணம் தேவைப்படாது, ஆனால் அந்த லவ்வை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கும் லைஃப்பை அடுத்த மூவ் கொண்டு போகிறதுக்கும் பணம் கண்டிப்பாக வேணும். பிரியா, ஒரு நிமிஷம். நாளைக்கு கால் பண்ணுவல? என்கிட்ட எதிர்பார்க்காத கலை, நான் ஃபோனை வைக்கிறேன். அப்பாவுக்கு ஆப்ரேஷன். காலையில் 20,000 பணம் வேணும். 2 மாதம் ரூமுக்கு ரெண்ட் தரணும். லவ் பிரேக்கப். என்ன பண்ண போற? 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 எந்த நன்மையிலும் கோவப்பட்டாது. கோபம் ஒன்று அழிச்சிருது. பா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுப்பா. பா, எப்படிப்பா என்ன, தம்பியை, அம்மாவை இவ்வளோ நாள் சமாளிச்சிங்க? ஏப்பா? இல்லை,
என் ஒருத்தனால உங்கள் ஒருத்தரையே பார்த்துக்க முடியல, எப்படிப்பா 3 பேரையும் பார்த்துக்கிட்ட? எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த கேள்வி இருக்குதுப்பா. அந்த கேள்விக்கு விடை தெரியறதுக்குள்ள பாதி பேரோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அந்த பாதி பேரில் நானும் ஒருத்தன். பா, நானும் அந்த பாதி பேரில் ஒருத்தன் ஆகிடுவேனா? அது உன் கையில் தான் தம்பி இருக்குது. ஒரு பிரச்சனையாக பார்க்குற வரைக்கும் பிரச்சனை தீராது. அதே ஒரு சவாலாக நினைக்கும்போது அதுக்குண்டான தீர்வு சீக்கிரம் கிடைக்கும். இங்கே அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான், இங்கே சர்வே பண்ணுறதா ரொம்ப கஷ்டம். சம்பளம் வாங்குறது தான் தெரியுது. வீட்டு வாடகை, பைக்கு டியூ, ஹாஸ்பிட்டல் பில்லு, தம்பிக்கு காலேஜ் ஃபீஸு, இதெல்லாம் நினைக்கும் போதே தலை சுற்றுது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கும் சில நேரத்தில். செத்துடலாம் போல இருக்குப்பா. செத்துருப்பா. என்னப்பா சொல்கிற? இந்த பிரச்சனையை உன்னால் சமாளிக்க முடியலன்னா நாளைக்கு வரப்போகிற மனைவி, குழந்தைங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணும் பொழுது இதை விட அதிகமான பிரச்சனைகள் வரும். அதை உன்னால் சமாளிக்க முடியாது. நீ செத்துருப்பா. தம்பி, இங்கே பார்ப்போம். ஒரு மகனாக நீ தோக்கலாம், ஆனால் ஒரு அப்பனா நீ தோத்துட்டீன்னா வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். எனக்கு அது மட்டும் பிரச்சனை இல்லைப்பா. இங்கே தகுதிக்கேற்ற வேலை இல்லை, அந்த வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை. நம்மளை ஒருத்தர் ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் அவங்கிட்ட வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாப்பா? இந்த பிரச்சனை உனக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறியாப்பா? நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அதுக்காக சாகுன்னு நினச்சா இந்த உலகத்தில் பாதி பேர் பணமாக தான் போகணும். பணப்பிரச்சனைக்கான தேவை பணமாக தான் இருக்கணுமா தவிர ஒருத்தரோட உயிராக இருக்கக்கூடாது. நாளைக்கு நான் உயிரோடு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை உன் கூடவே இருக்கும். அதை எப்படி நீ சமாளித்து மேலே வர, அதுதான் முக்கியம். தம்பி, இந்த உலகத்தில் உயிருக்கு சமமான பணம் யாராலையும் தர முடியாது. பா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாளைக்கு ஊருக்கு வரேன்ப்பா. உயிர் நாம் அறியாத நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் ஒன்று. அந்த இயக்கத்தை நிறுத்தும் உரிமை எவருக்கும் கிடையாது. தொடர்ந்து இயங்குவோம் உயிரோடு.